அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் யமகா எஃப்சி SF version 4 Lords of the Street, co-presented by Periyar Maniyamma Institute of Science and Technology Thanjavur and Twinbird Leggings, wear it, feel it and love it, and Dr. MGR Education and Research Institute, Madurai, Chennai. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். ஓகே, இந்த எபிசோடு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான எபிசோடு அப்படின்னு சொல்லி தமிழா நினைக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, தமிழில் நிறைய காதல் சார்ந்த எபிசோட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம், காதலை கொண்டாடி இருக்கோம். அப்படி இன்னைக்கு என்ன பேச நினச்சோம் அப்படின்னா, காதல் சார்ந்து தான் பேச போகிறோம், காதல் தான் பேச போகிறோம். ஆனால் வேறு டைமென்ஷனில் பேசலாம்னு நினச்சோம். வேறு ஸ்டேட்ஸில் வேறு மொழி பேசுகிற ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? அது கணவர் தமிழாக இருக்கலாம், அவங்களுடைய மனைவி வேறு ஸ்டேட்ஸில் இருக்கலாம். அப்படி ஒரு 2 பேருக்கு காதல் மலர்ந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கு தான் இந்த எபிசோட். மனங்கள் பேசிக்கொள்ள மொழிகள் எதற்கு, இதயம் தொட்ட காதல் கதைகள். இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. I was talking about various states in India. I feel like you are coming from some foreign country. Where are you from? I'm from United States of America, Chicago USA. area. Oh, super. Okay, are you familiar with Tamil? Can you communicate with me? Vanakkam. Vanakkam. Wow, super. Hey. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? You can understand Tamil, right? கொஞ்சம். Okay, super. சாப்பிட்டீங்களா? Yeah, I've just finished the lunch. What about you? Oh, for lunch today, I had chicken biryani. Chicken biryani. Okay. What's your name? My name is Ryan. Ryan. Good. Okay, how did you find your partner? Where did you find her? So, we met each other online through a website. It's called Couchsurfing. ஆக்சுவலாக ஷோ தமிழ் ஆடியன்ஸ்க்குனால சில பேருக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சார் என்ன சொன்னாங்களோ அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ என் பேர் அமலா. ஓகே, நான் சென்னையில் இருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் நான் மீட் பண்ணது 2021. ஸோ நாங்கள் ட்ராவலர்ஸ். நான் சோலோ ட்ராவலர், ஹிச் ஹைக்கர், அந்த மாதிரி நான் தனியாக சுற்றிட்டு இருந்தேன், அவரும் தனியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது நான் நிறைய பேர் ஹோஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்தியாவுக்கு பல கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்கள நான் இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணும்போது இவரு எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. அதை நான் டிக்ளைன் பண்ணிட்டேன், வேணாண்டிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, ஒரு ஃபீல், ஏதோ ஒரு ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு. எப்படி திருப்பி மீட் பண்ணீங்க? அவர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் ரயன் சென்னைக்கு வந்தோடனே என்னை காண்டாக்ட் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. அன்னைக்கு பூரா லாக்டவுன், எதுவுமே கிடையாது. நான் என்னோடய ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அவருக்கு தோசை, சட்னி, அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பண்ணிட்டு, ஓகே நான் வீட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்டு பாரு சொல்லி நேராக பீச் போனோம். பார்த்தோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்னை வராரு, அப்போ லாக்டவுனு, நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பிட்றாப்புல. அடுத்து எப்படி லவ் மாறிச்சது? அது அன்னைக்கு பார்த்தோன்னே அவருக்கு லவ் ஆயிடுச்சு. ஓ ஆமாம், அவரு ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷ் பட கிஸ் தான் அன்னைக்கு. பாத்தியா? Did you understand what she said? No, I don't understand. First day you kissed me in the beach. That's what I mentioned. Oh yeah, Ama. Yes, Ama. Oh, Ama. You don't have any fear? You coming to India and kissing another country woman? That too French kiss? No fear? Yeah, there's some fear is there. But what I told her afterwards also is, if I didn't take the chance, maybe nothing would have happened. I had to take the chance and see if something would happen. எனக்கே புரியலங்க அவர் என்ன சொல்றாரு. இல்ல, அவர் என்னன்னா இன்னைக்கு நடக்கலாம், என்னைக்குமே நடக்காத ஒரு கான்செப்ட் வந்துட்டார் அன்னைக்கு. You just fall in love with the first sight. Oh, well, it started when I ate the food. ஓ ஓகே, சாப்பாட்டுல காதல் மலர்ந்திருக்குப்பா. இல்லம்மா, இப்போ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வராப்புல ஆமா ஆமா நீ மீட் பண்றீங்க. ஆமா.
சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுக்குள்ள அது எப்படி கிஸ் வரைக்கும் போச்சு அது? இல்ல நான் பாட்டு அலைய பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன், அவர் என்ன பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாரு, அது எனக்கு தெரியல. ஆனா தலைவன் பாருங்களேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்காம பாருங்க. உங்களுக்கு இது ஷாக்கா தெரியலையா? நீங்க அவரு ஓகே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு கேஷுவலா இது, உங்களுக்கு இது இந்த இன்ஸ்டன்ஸ்? எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் புரியல, என்ன நடக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம. ஓ, அப்ப எல்லாரும் பார்த்துட்டாங்களா? 15 Tamil guys are behind us when he is kissing me. அதனால நான் சொன்னேன், வேண்டாப்பா ரோட்ல வேணா வீட்டுக்கு போய் கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். ஒரு நல்ல நேரம் இருந்துச்சு, இல்லைன்னா டிவியில் வந்திருப்பேன். கொஞ்சம் தான் விவரம் தெரியாமல் இருந்திருக்காப்ல. ஓகே, நீங்கள் சொன்னோன்னு அக்செப்ட் ஆயிடுச்சா? டக்கு டக்குன்னு தான் ஆயிடுச்சா? அன்றைக்கே 2 பேரும் தனியாக வீடு பார்த்து எடுத்தாச்சு. அன்னிலேருந்தே ஒன்றா, ஐ மீன் லிவிங் டுகெதர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப். கொஞ்சம் உங்களுக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் அவர் பண்ணாரா? ஓகே, அவங்க கல்ச்சரில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம கல்ச்சரில் எதுவுமே ஃபாஸ்ட்டாகவே இருக்காதுமா. ஃபஸ்ட்டு லவ், அதுக்கப்புறம் வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், இதெல்லாம். ஏன் அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கணும்? எதுக்கு வேஸ்ட்டு? அவரோட டைம், என் டைம். இன்னொரு விஷயம் தான், அவங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்னப்பா வரும்போது சிங்கிள்னு சொன்னால் யாரோ பொண்ணு கூட்டு வர அப்படின்னாரு. நேற்று வரைக்கும் சிங்கிள், இன்னைக்கு மிங்கிள் ஆயிட்டாரு, அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஓகே, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 1.5 வருஷம் ஆகுது. ஓகே, யூ பீன் மேரிட் நவ் ஆர் லிவிங் டுகெதர்? இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ணனா செருப்பால் அடிப்பாங்க வீட்டில், அதனால அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டோம். போன வருஷம் February 14 we got married in வடபழனி டெம்பிள். In Chennai, in India, in this show, you cannot do an English kiss, okay? But you can send a flying kiss to your wife. Hey! Okay. நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய லவ் ஹரியானா. தமிழ் பேசுவீங்களா? நல்லாவே பேசுவேன். சூப்பரா பேசுறாங்களே. ஓகே. நீங்க உங்க ரெண்டு பேருக்கு லவ் எப்படி ஆக்சுவலா இந்த மொமெண்ட் கிரியேட் ஆச்சு? the first moment. ஸோ நாங்கள் 2 பேருமே டிசிஎஸ்ல ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம், ஒரே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம். அப்படி பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக பழகி மேரேஜ் பண்ணது. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் தெரியுமா இவர் தமிழ்னு தெரியுமா? அப்போ கொங்கு மூஞ்சி அப்படியே இருக்குங்களே, கொங்கு நாடு, கோயம்புத்தூர் பையன், பொள்ளாச்சி பையன் அவரு. ஓகே, அந்த ஊர் பசங்க பார்த்தாலே தெரியும், லைக் ஸ்மார்ட்டாக இருக்கான், அழகாக இருக்கானே, பாசமாக இருந்தான், நீட்டாக ரொம்ப மரியாதையோடு பேசினாங்க. நான் இது வரைக்கும் ஸ்கூல் காலேஜில் இருக்க ஒரு பசங்க வாடி போடி அப்படின்னு பேசுவாங்க, பட் இவங்க ரொம்ப மரியாதையோடு பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படிலாம் இல்லை சார், அவள் வந்து ஹிந்திக்கார பொண்ணு, நம்ம கூட ஒரு ஹிந்திக்கார பொண்ணு பேசுது, நம்ம ஒரு ஹிந்திக்கார பொண்ணு கூட பேசுகிறோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு. ஓகே, குட். ஓகே, அடுத்து விடுங்க. ஓகே, நீங்கள் எந்த ஸ்டேட்டு? உங்களுடைய லவ் எப்படி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு? கேரளா. கேரளா, திரிஷூர். திரிஷூர், சூப்பர். ஓகே, எப்படி உங்கள் பார்ட்னர் ஃபைண்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஓகே, நாங்கள் மீட் பண்ணது டெல்லியில். ஆக்சுவலி யூபிஎஸ்சி கோச்சிங்காக நான் போனேன். இவங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்தாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் லைப்ரரியில் மீட் பண்ணோம். அப்போது நம்ம டெல்லியிலுக்கு போகும்போது சவுத் இந்தியன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. லைக் ஸோ தமிழ்னு சொன்ன உடனே எனக்கு ஏதோ மனசில் தெரியல, ஏதோ ஒரு இஷ்டம் மனசில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு பேசிட்டேன். ஃபஸ்ட் வந்து எனக்கு ஒன்றுமே தோணலை. அதுக்கப்புறம் அவங்க போன டைம் ஆயிடுச்சு, டெல்லியிலேருந்து நாட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலு. ஸோ பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்ச டேல எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு திடீர்னு. ஓகே, ஸோ அன்றைக்கி தான் எனக்கு தெரியுது அவ்வளோ ஏதோ இருக்குன்னு மனசில், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர ஏதோ. ஸோ அப்படி தான் லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து தமிழ் பெருசாக தெரியாது, நீங்கள் தமிழ் நல்லா தாங்க பேசுகிறீங்க. நல்லா தான் பேசுகிறீங்க, தெரியாது நல்லா தான் பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. இங்கே தமிழ்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் ஸ்வீட் லாங்குவேஜாக இருக்குல்ல, அதுக்கு எடுத்த கூட மீன்ஸ் அந்த மாதிரி மோசமாக பேசக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு வந்து முன்னாலே தெரியும் உங்கள் வந்து மலையாளின்னு இல்லை? இல்லை சார், எனக்கு அப்போ தெரியாது. ஆக்சுவலி இவங்களை பார்க்கும்போது முடி நிறையா இருந்தோம், இதை விட அதிகமாக இருக்கும், இது வரைக்கும் கால் வரைக்கும் இருக்கும். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நான் போய் நேம் ரெஜிஸ்டர் செக் பண்ணேன் லைப்ரரியில். சௌமித்ரான்னு இருந்துச்சு. சௌமித்ராங்கிற பேர் வந்து பெங்காலிஸ்க்கும் இருக்கும். இவங்க வந்து ஒரு பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. அப்போது எனக்கு அப்போது டவுட் இருந்துச்சு, ஒரு பெங்காலியாக இருப்பாங்களோ அப்படின்னு. ஃபுட்டும் மியூசிக்கும் தான் எங்களை சேர்த்துச்சு ஒன்றா சொல்லணும். எப்படி?
அங்கே நல்ல ஃபுட்டு கிடைக்காது, தமிழ் ஃபுட்டு. எனக்கு நான் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து கோச்சிங் போனதுனால கொஞ்சம் வந்து அந்த ஏரியானா நல்லா தெரியும். அப்போ இவங்களை கூட்டிகிட்டு சரி வா இங்கே நல்ல ஃபுட்டு நல்ல கிடைக்கும், சாப்பாடு பரோட்டா வாங்கி கிடைக்கும், பரோட்டா சிக்கன் வந்து மலபார் பரோட்டா வாங்கி தரேன் கூட்டிட்டு போறீங்க. அங்கே பரோட்டா அப்பப்போ சிக்கன் இதெல்லாம் சாப்பிட போவோம். அப்புறம் அவங்களுக்கு இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஓ ஆ பாட்டு அதாவது எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 15 டேஸ் எக்ஸ்ட்ரா அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நடந்தேன். அப்போ டெய்லி ஃபோன் பண்ணி பாதி நேரம் பாட்டு தான். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா, இந்த பாட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுவாங்க. மோஸ்ட்லி நான் கேட்பேன். நான் அதுக்கு முன்னாடி மலையாளிஸ்ட் அவ்வளோக்கு பேசுனது கிடையாது. பட் எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் தமிழில் பேசுவேன், அவங்க மலையாளத்தில் பேசுவாங்க. மலையாளம் பேசுனா புரிஞ்சிச்சு. புரிஞ்சுது. என்னடா அது? அதுதான் லவ்வுங்க. லவ்ல பாஷை இல்லைல்ல. இப்போ அவங்க வந்து நல்லா தமிழ் பேசுறாங்க, நீங்க நல்லா மலையாளம் பேசுவீங்களா? எனக்கு நல்ல மலையாளம் தெரியும். எப்போ எப்படி பேச ஆரம்பிச்ச அந்த டைம்லேருந்தே நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படிக்க தெரியும். அப்படியே அவங்க கூட பேசலேருந்து அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஒரு நீங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள லவ் பண்றீங்கன்னு ஒரு 4 லைன் மலையாளத்தில் பேசுங்க பார்ப்போம். மலையாளம் சம்சாரிக்கும். என்னன்னு எனக்கு என்ன வாய் ஜாம் ஆகுது? ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. നീ എൻ്റെ ജീവനാണ്. നിന്നെ മാത്രമല്ല, നിൻ്റെ അച്ഛൻ, അമ്മ, ചേച്ചിമാർ, അളിയന്മാർ എല്ലാവരും എൻ്റെ ഫാമിലിയാണ്. നീ ഇല്ലാണ്ട് എനിക്ക് ജീവിക്കാൻ പറ്റില്ല. ഈ കാഴ്ച போன வாரம் மலையாள படம் பார்த்தானோ? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, எனக்கே புரியுது. ஏ ஜீவன் இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இருந்து தானே மலையாளம் வந்தது. அது ஓகே, உங்க ஆனந்த தமிழ்ல இருந்தா வந்தாரு. நீங்க நல்ல தமிழ் பாட்டு பாடுவீங்கன்னாங்களே. அப்படி இல்ல, நான் அவ்வளோ சிங்கர் அல்ல, ஆனா கொஞ்சம் பாடும், அவ்வளோதான். பரவாயில்ல, பாடும். என்னோட பாட்டு அவருக்கு பிடிக்கும், அவ்வளோதான். பரவாயில்ல, பாடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர்ட்ஸ் தெட்டா இருந்தா forgive me, ஓகே? பரவாயில்ல. என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல, என்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச, முத்து முத்து பார்க்க நிஜ முத்த முத்த வேர்க்க, புத்த போது வாழ்க்கை அதை உன்னோட சேர்க்க, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான், என்னோடு நீ ஒன்றோடு நான் ஒன்றாகும் நான், என்ன சொல்ல. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், அடிப்பொலி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எந்த ஸ்டேட் பாஸ்? கர்நாடகா, படித்ததெல்லாம் கேரளா. பொண்ணு தமிழ்நாடா? பொண்ணு தமிழ்நாடு. ஓகே, முன்னாடியே தெரியுமா இவங்க தமிழ்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். ஓ, தமிழ் தெரிஞ்சுதான். லவ் மேரேஜ் தான், Okay. தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் நீங்க பண்ணேன் எந்த சார். ஊர் தமிழ்நாட்டுல எங்க நீங்க? நான் பொர்ஷவாக்கம் ஓட்டேரி ஓ, சென்னை. சென்னை தான். ஓகே. நான் காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம் பண்ணேன் சார், பொர்ஷவாக்கம் ஸ்டோர் ரிலையன்ஸில். அப்போ இவங்க சப்ளை பண்ண வரும்போது எனக்கு இன்சார்ஜ் வந்து சில்லர். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் சார் சொல்லிட்டாங்க, நீ இன்சார்ஜுன்றதால இவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போய் கேட்கும் போது, அண்ணா உங்கள் நம்பர் கொடுங்க, சார் வாங்கிக்க சொன்னார், அப்படி தான் சொன்னேன். சொல்லி இவரும் நம்பர் கொடுத்துட்டாரு. வரும்போதெல்லாம் ஹாய் ஸ்னேஹா என்ன பண்ணுற அப்படின்னு பேசுவார். நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. நவம்பர் 25, 2020 எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரு. உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இது என்னது இப்படி வந்து நம்மக்கிட்ட பேசுது, மலையாளக்கார பையன் ஏமாற்றிட்டு வர போயிட போகிறான்னு ஒரு பயம். அப்போது நான் 26, 27 ஃபோன் பண்ணி சரி ஓகே லவ் பண்ணலாம் சார், நானும் அவரும் டைம் பாஸ் தான் சார் லவ் பண்ணியிருக்காரு, நானும் டைம் பாஸ் பண்ணலாம் தான் நினச்சேன். 27 ஓகே சொல்லிட்டேன். ரொம்ப ஃப்ராங்கா இருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பேசணும், அந்த ஒரு 4 நாள் பேசணும். டிசம்பர் 5 ஃபர்ஸ்ட் மீட்டப் சார். அப்போ தான் வெளியில் போக போகிறோம். சரியான மழை. போகலான்னு முடிவுலாம் பண்ணிட்டு திடீர் வர மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் தெரியாது, மழையாக இருந்தாலும் பரவாயில்லவா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பட்டினப்பாக்கம் பீச் போயிட்டோம். பீச் போயிட்டு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி, என்னோட ஏரியா, நான் எப்படி அப்படின்றத எல்லாமே சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க சார். அந்த ஒரு கான்செப்டில் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, செட்டில் ஆகிட்டோம். ஓகே, உங்களுக்கு அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு எதுவும் ஃபஸ்ட்டு இது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இல்லையா? வேறு ஸ்டேட்டு, பிறந்தது வேற, அப்புறம் வளர்ந்த இடம் வேற. சார் எனக்கு அங்கே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க ஃபுட்டு எனக்கு பிடிக்கல. பர்சனலாக
எனக்கு அவங்க ஃபுட் பிடிக்கல, எனக்கு அங்கே இருக்கவே அம்மா அப்பாலாம் விட்டுட்டு லவ் மேரேஜ் ஓடி போயிட்டேன் அவர் கூட. காலேஜ் போகிறேன் சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. அப்போ அவங்க அம்மா கிட்ட நான் வந்து தமிழில் பேசுவேன் சார். அவங்க வந்து எனக்கு மலையாளத்தில் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு அப்படியே 3 மாதத்துலேயே புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். வீட்ல யாரும் ஒத்துக்கலையா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையா? ஒத்துக்கல. மலையாளக்கார பையன் ஏமாத்திட்டு போயிடுவான், வேணான்னாங்க. ஆனால் நான் இவர் தான் வேணும்ன்ட்டு ஓடிட்டேன். என்னோட மேரேஜ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம், ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு என் கையை பிடிச்சிருக்கிறாரு. சூப்பர். சந்தோஷமா ஓகே, குட் குட். ஓகே, எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா? I am from UP, born and raised up in Goa. So उत्तर प्रदेश। Yeah. कैसे हो? हाँ, मैं ठीक हूँ. आप कैसे हो? ठीक हूँ, ठीक हूँ। मैं You ठीक can हूँ। talk in English. You can talk in English. ஓகே, இங்கிலீஷ் மே. ஓகே, நீங்க ஏதாவது யூபின்னு சொன்னீங்களா? சார் நமக்கு தெரிஞ்சு ஹிந்தியை காட்டலாமே நினைச்சேன் நானு. Tamil is still not my language yet. I would want to make it, but I barely know 5 words in Tamil. அவங்க வீட்டில் யாருக்குமே தமிழ் தெரியாது, எங்கள் வீட்டில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு 10 வார்த்தை தான் தமிழ் வார்த்தை தெரியும். அது என்ன தமிழ் வார்த்தை நீங்களே அவங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓகே, வாட் வேர்ட்ஸ் டு யூ நோ இன் தமிழ்? Jalakutti, Bujukutti, Bambakutti, Pal, Podum, Tenga, Kovil. These are the words I use with my husband and my mother-in-law. எங்களுக்கு 10 மாதம் பையன் நோ இருக்கா. ஃபைட் வித் மதர் இன் லா. வெரி பீஸ்ஃபுல் லைஃப். நீங்க எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? விச் ஸ்டேட்? நான் வந்து நேபாளி, ஆனால் வந்து எனக்கு தமிழ் தெரியும். பாட்டப் வந்து சென்னை தான். ஓ அப்படியா? ஓகே. எப்படி உங்களோட பார்ட்னர் தெரியும்? அவரை வந்து நான் வந்து கேமில் தான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி. என்ன கேம்? அது வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான் ஒரு கேம். அதில் வந்து வில்லேஜ் வந்து கட்டணும், டவுன் ஹால் வந்து கட்டணும். ஆமா, அந்த ஃபோன்லயே வில்லேஜ் கட்டுவாங்க, வயல் கட்டுவாங்க. ஆமாம், அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம வந்து அங்கே அவங்களோட டவுன் ஹால் அட்டாக் பண்ணோம். அவர் வந்து குளோபல் சேட்டில் வந்துட்டு இருந்தார். கிளானில் ஆள் சேர்க்கணும், எனக்கு ஆள் கிடைக்கல. அதனால எனி தமிழ் இயர்னு கேட்டேன், ஏன்னா தமிழ்காரங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனி தமிழ் இயர்னு கேட்டேன். அதில் வந்து அவர் வந்தார், ஐ எம் இயர் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ட் போட்டார். அப்போத்துலேருந்து அவர் வந்து எங்கள் கிளானில் ஜாயின் பண்ணார். அது 1 வீக்காக அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணி சேட் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து டவுன் ஹால் டெவலப் பண்ணோம். அதே மாதிரி லவ்வும் டெவலப் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த கேம் தெரியுமா தெரியல. அந்த கேம் என்னன்னா விர்ச்சுவலாக அவங்களே ஒரு வயல் வைப்பாங்க, அந்த வயலுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க, அப்புறம் வீடு கட்டுவாங்க. அது ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கனவு உலகத்தில் வாழ்ந்து காதலை டெவலப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருந்து பேசும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சா ஒன்றா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சேட் பேசிட்டு இருந்தோம். கால் பேசும்போது தெரியாது, அவங்க ஃபேஸ் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் கால் மட்டும். அப்போ நேபாள்னு தெரியாது? தெரியாது எனக்கு. ஜஸ்ட் சேட்டில் பேசிட்டு இருந்தோம். சரி, தமிழில் பேசுகிறாங்க, நான் தமிழ் பொண்ணு தான் அப்படியே நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது நம்பர் கேட்டேன். நம்பர் வந்து கொடுக்கல. சரி, இன்னொரு நாள் கேட்டு பார்ப்போம். நம்பர் கேட்டேன். அப்போ வந்து டெய்லி ஒரு நம்பர் வந்து 10 நம்பரை 10 நாளைக்கு ஒன்றா கொடுத்தாங்க. ஓ 10 மொபைல். ஓகே ஓகே. அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துக்கூடாதுல்ல, அதுக்காக ஒவ்வொரு நம்பரை அனுப்புறதாம்மா? ஆமாம், இன்னும் 100 நம்பர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேனு யோசித்தேன். ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் வாங்கி கால் பேசினேன். கால் 1 ஹவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்போன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ கேட்டேன். ஃபோட்டோ சென்ட் பண்ணு, நான் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நான் ஃபோட்டோ அனுப்பலை. நான் அனுப்புனா நீ வந்து என்கிட்ட பேச்சே நிப்பாட்டிடுவ, ஏன் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், ஏன் மோசமாக இருப்பியா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 1 மந்த் பேசிட்டோம், நல்லா கேரக்டர் வைஸ் வந்து என் கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன் கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ கேட்டேன். ஃபோட்டோ அனுப்பிச்சோடனே நான் வந்து ஒரு 1 ஹவர் சேட்டே பண்ணல. ஓ நேபாளின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன், இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லைங்க அனுப்புங்க, இது வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிங்க, உங்கள் ஃபேஸ் மாதிரி தெரியல, ஏதோ வெளிநாட்டு ஏமாத்தாதீங்க என்ன, உங்கள் ஃபோட்டோ அனுப்பு. இல்லை சீரியஸாக என் ஃபோட்டோ தான், வெளிநாடு தான்டா. சரி சீரியஸாக எனக்கு அனுப்புங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை உண்மையாகவே என் ஃபேஸ் தான், ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ப்ராமிஸ் சொன்னோடனே சரி வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு 1 ஹவர் போயிட்டு கண்ணாடி முன்னாடி, உனக்கு உள்ளூர்காரியா செட் ஆக மாட்டேன், இதில் வெளியூர்காரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே திட்டிகிட்டே இருந்தேன். அடப்பாவி என்னடா இது செட் ஆகும், ஏன்னா அந்த லாங்குவேஜ் தமிழ் தான், பட் ஃபேஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அவ்வளோ பயந்துட்டு அப்புறம் சரி பார்த்துக்கலாம் என்ன ஆகுதோ அது ஃப்யூச்சர். சரி இப்போதைக்கு நம்ம 1 மந்த் பேசிட்டோம், ஃபேஸ் பார்க்காமே பேசிட்டோம், இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணது தான் அப்படியே லவ். யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணது, நீங்களா அவர் தான்? ஆமாம் நான் தான். நீ எந்த செட்? கேரளா திருச்சூர். ஓகே, நீங்க எப்படி உங்களுடைய பார்ட்னர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க, அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அரேஞ்ச் மேரேஜ்? பக்கா அரேஞ்ச் மேரேஜ். எப்படி இங்க இருந்து கேரளா வரைக்கும் வந்தாங்க?
நான் திண்டுக்கல் தமிழ்நாடு இதுன்னு. ஓகே. எப்படி அங்க வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஆட்டோகிராஃப் படம் பார்த்தேன். ஆ ஆட்டோகிராஃப் படம் பார்த்துட்டு அதில் வந்து கேரளா மலையாளி பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் அடம்பிடிச்சு ரொம்ப இது பண்ணேன். பொண்ணு பார்க்க கூட வந்து யாரும் வந்து என் கூட வரல. என் ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிகிட்டு நான் எப்படியும் வந்து கேரளாவில் தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போய் எப்படியாவது பார்த்துடலான்ட்டு ஃப்ரெண்டு மூலியமாக போய் இவங்க வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே பொண்ணு இருக்காங்க போய் பார்க்கலான்னு. சரி போய் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு பிடிச்சிருச்சு. பிடிச்சிருக்கடான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ வாங்கிட்டு நான் வந்துட்டேன். உங்க வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? திடீர்னு ஒருத்தர் வராப்புல எனக்கு மலையாள பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாப்புல, ஏன்னு கேட்டால் ஆர்டர் படம் பார்த்தேங்கிறாப்புல. இதெல்லாம் கேட்டோன்னே உங்கள் வீட்டில் என்னடா இது அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல? എനിക്കും നിശ്ചയം വരയ്ക്കും എനിക്കും പിടിക്കില്ല സാർ. நிச்சயத்தில் அவருக்கு பிடிக்கலையா? ஆமாம், அது வரைக்கும் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்போ தான் அவரை பிடிச்சது? உங்களுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபோன் பண்ணது நல்லா பாசமாக இருக்கும். வாமா போமா சொல்லிட்டு அப்படி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. அப்படி பேசினே இருந்து இப்படி நிச்சயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்து டெய்லி எப்போ தான் கல்யாணம் நடக்குதுன்ட்டு ஓரோ நாளும் 92, 91, 90 அப்படி எண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்கேஜ்மெண்ட் டே வரைக்குமே உங்களுக்கு பெருசாக இம்ப்ரெஷன் இல்லை? இல்லையா தமிழ் தெரியாது சார். தமிழ் காலாப்பாரின்னெல்லாம் மூவி பார்த்து பிரபு சாറിനെ மட்டும் தான் தெரியும். പിന്നെ சின்ன தம்பி, പിന്നെ அங்கெல்லாம் ஓடா கானகீரை வருന്ന அந்த மாதிரி ஆளுகள் அவங்க எல்லாம் டெய்லி சண்டை போட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருக்கணும் அப்படி தான் தெரியும். அப்போ தமிழ்நாடு சொன்னால் இப்படி தான் இருக்கும் தான் நினச்சது. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்து இங்கே வந்தப்போ அங்கே விட நல்லா எல்லாம் பழகிறதுக்கு பேசுறதுக்கு பாசமாக இருக்கும். தமிழ்நாடு கேரளா விட ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே. உங்கள் பார்வைக்கு அவங்க கோபிகா இருந்தாங்களா? இல்லை சார், கோபிகான்னா அதை நினச்சி தான் போனோம். பட்டு நல்ல லைஃப்பில் வந்து எனக்கு பெரிய கிஃப்ட்டு சார் இவங்க கிடச்சது. இவங்க ஒரு டைம் வந்து என் மேலே வந்து அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க. ஏன்னா கோவிட் டயத்தில் வந்து எனக்கு பாதிப்பு உண்டாச்சு. கொரோனா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. யாருமே இல்லை, ஒரு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இவங்க வந்து கூடயே இருந்து என் கூடயே ஹாஸ்பிட்டலெல்லாம் அலோவ் பண்ணலை. இவங்களை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை தண்ணி கூட ஒரு நாள் ஃபுல்லாக குடிக்காமல் அந்த மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க சார். அதுலேருந்து நான் மீண்டு வந்தேன். அன்னைக்கு வரலும் என் மேலே வந்து கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரலும் அதே பாசம் அதே இது இன்றைக்கி வரலும் இருக்குது சார். அது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் இவ்வளோ நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போனோடனே உங்கள் கண்ணுக்கு அவங்க கோபிகாவே தான் தெரிஞ்சாங்களா? உண்மைதான் சார், உண்மைதான் சார். ஓகே. கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடின கோபிகா அதை விட பெட்டராக இருக்கா சார் எனக்கு. ஓ, கோபிகாவோட பெஸ்ட்டாக இருக்காங்க. பெட்டருங்க. ஆமாங்க சார், ஆமாம். ஓகே. ஆட்டோகிராஃப் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. இவர் சேரன் மாதிரி இருக்காங்களா? அதோட சூப்பராக இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோகன்லால், மம்முட்டி, நிவின் பாலி, துல்கர் சல்மான் அவங்களெல்லாம் வேற ரேஞ்சு, இவர் வேற ரேஞ்சு. ஓகே. சுரேஷ் கோபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சுரேஷ் அங்கிள் தான் சொல்லி எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ அவர் சொல்ல மாட்டீங்க? அவங்க நாகார்ஜுனன் மாதிரி சொல்லலாம். நாகார்ஜுனா அவர் மேலே உங்களுக்கு என்னமா கோவம்? அவருக்கு ரொம்ப அவங்களதான் பிடிக்கும். அவங்க மாதிரி சொல்லுவாங்க சொன்னாங்க சின்ன வயசுல. யார் சொல்லுவா? எல்லா பேரும் சொல்லுவாங்க. அந்த இதில் இல்லாட்டினாலும் அந்த சாயலில் இருப்பேன் சார். எந்த ஸ்டேட்மா நீங்க? நான் வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகே. அங்கே வந்து போர்ட் பிளேயர். ஸோ நான் என்னோட ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் பண்ணேன். மதர் டங்கு பெங்காலி. பெங்காலி. ஓகே ஓகே. ஸோ நான் வந்து தமிழ்நாடுல 2013 வந்தேன் ஃபார் மை காலேஜ் டிகிரிக்காக. ஜிசி பர்கூர் ஐ காட் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ அப்போ தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அந்த ஜிசி காலேஜில் தான் நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தேன். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, லுக் வைஸ் டீசெண்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க ஃபார் ஜிஎல். ஸோ மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் 2 பேர் தான் அண்டமான்லேருந்து வந்திருந்தோம். ஸோ வி வர் கிராசிங் ஒன் ரூம். ஸோ அந்த ரூம் கூட தான் இவங்க உட்காந்துருந்தாங்க. அது நான் நோட் பண்ணேன். ஸோ ஐ செட் தேர் இஸ் சம்மன் வெரி குட் சிட்டிங் இன் சைட் என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ நாங்கள் திரும்பி வந்தோம். அகெயின் ரிட்டர்ன் வந்து அந்த ரூம்குள்ளே பார்த்து அதை அவங்க நோட் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் அவ்வளோ கேஷுவலாக பார்த்துட்டு நாங்கள் போயிட்டோம். பட் ஹீ கெப்ட் தட் இன் மைண்ட். ஸோ இவங்க வந்து ஆஸ் அ ஜிஎல் என்னோட காலேஜில் வந்தாங்க ஆஸ் அ கெஸ்ட் லெக்சரர் இன் ஜிசி பர்கூர். ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே. உங்களுக்கு சார் அதே தான் சார். ஃபஸ்ட் நான் 14th அப்போ பார்த்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா February 14, 2014 பார்த்தோம். அவனை ஃபஸ்ட்டு பார்த்தது. ஏன்னா 2 பேர் ஃபஸ்ட் டைம் கிராஸ் பண்ணி திருப்பி எனக்கு கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணவும் கரெக்டாக என்ன பார்த்தாங்க. நான் நோட் பண்ணி வச்சுட்டேனே நம்ம இப்போ தான் இங்கே லெக்சராக வர போகிறோம் எப்படியாது. சரி பார்க்கலாம் யார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னோடனே என் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட் இயர் நான் இப்போ லெக்சர் ஜிஎல் ஏன்னா 3rd இயர் போட்டிருந்தாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. நான் வாண்டடாக கேட்டு ஃபஸ்ட் இயர் வேணும் அப்படின்னு கேட்டு 2 பேர் இருந்தாங்க. நான் 2 பேரில் யார் பேர் ஊர் எதுவுமே தெரியாது. ஆனால் வெளியூர் மட்டும் தெரியும் எனக்கு. இது சரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் அன்கிதா, இவங்க பேர் இன்னொருத்தங்க இருந்தாங்க. சரி இவங்க பேர் கேட்டோன்னே சரி ஓகே நம்ம ஏதோ பார்த்துன்னு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அவங்கள. சரி நான் அப்போது எதுவுமே பேசலாம், அங்கே சைலண்டாக இருந்தோம் நாங்கள். அப்புறம் அடிக்கடி வாண்டடாக அவங்க லேபுக்கு நானாக போய் ஸ்டாஃபாக நின்று அவங்கள சும்மா இது பண்ணாங்க அது பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எங்களோட போஸ்டர்
குட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க காலேஜில். என் ஃபோட்டோ எல்லாம் ஒரு 25 ஸ்டாஃப்ஸ் நிற்கிறாங்க. என் ஃபோட்டோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊசி குத்திட்டாங்க. என்னடா என் ஃபோட்டோ மட்டும் அப்படி இருக்குன்னு நாங்களும் 2 3 டைம் விசாரிச்சு கூட பார்த்து பார்த்தா இவங்க தான் அது பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு. ஏன்னா நான் எங்களை போய் லேபில் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. ஸோ அப்படியே ஸ்லோவாக ஃபோன் நம்பர் வாங்கி பேசி அவங்க பார்த்து ஒரு 1 month 2 monthsல நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். ப்ரொப்போஸ் பண்ணோடனே நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் தான். சூப்பர். ஓகே குட். ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நான் ரெஸ்பாண்ட் பண்ணல, லைக் ஐ டென்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் தான் வி காட் கன்ஃபார்ம்டு. அவங்க பர்த்டே அன்னைக்கு தான் நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகேவா, எந்த ஸ்டேட்டு உங்களுக்குள்ள எப்படி காதல் மலர்ந்துச்சு? சார் ஆக்சுவலி ஐம் பெங்களூர் கேர்ள். பெங்களூர். ஓகே. தமிழ் அண்ட் கன்னடா மிக்ஸ் பண்ணி தான் பேசுவோம். 2014 FBயில் பார்த்து ஒரு கமெண்ட்டில் அவர் எனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அப்புறம் தான் இன்பாக்ஸில் சாட் பண்ணி ஒரு 7 years லவ் பண்ண ஆரம்பித்தோம். அவர் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தெரியுமா ஃபஸ்ட்டு? ஆமாங்க சார், ஃபேஸ்புக்கில் தான் தெரியும். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண பிறகு தான் உங்களுக்கு லவ் வந்துச்சா? இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பேசும்போது சாட் பண்ணும்போது? இருந்தது. ஓகே. எப்படி நிறைய பேர் சாட் பண்ணிடுவான், எப்படி இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு interest? கமெண்ட்டில் தான் பார்த்து லைக் பண்ணது இருந்தேன். அதுலேருந்து அப்படியே சேட் பண்ணோன்னே பேசி ஒரு என்ன 2 மாதத்தில் நானே என்னோட லவ் சொல்லிட்டேன். ஓகே. என்ன கமெண்ட் அது? கமெண்ட்ல லைக் பண்ணி எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு? சும்மா சில்லியா தளபதி சண்டையில் ஸ்டார்ட் ஆனது தான். ஓ, நீங்கள் யார் ஃபேன்மா? நான் தலை ஃபேன்ஸ். ஓகே. நீங்கள் தளபதி ஃபேன். ஓகே. இந்த சண்டை வந்துச்சா? இன்னும் போயிட்டு தான் இருக்குது டெய்லி. இன்னுமா? டெய்லியும் போயிட்டு தான் இருக்குது. ஆமாங்க சார். அது ஆக்சுவலி ஒரு பொது பேஜ். அது காமன் பேஜில் போயிட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிவிட்டு உடனே எனக்கு ரெக்வெஸ்ட்டும் அனுப்பிட்டாரு. ஓ. ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு நானும் ஒரு பார்க்கலான்ட்டு ஒரு டே வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ண அடுத்த நாளே பேசிட்டு நம்பர் கேட்டார். அப்போ நம்பர் கொடுக்கல. ஒரு 3-4 days ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் நல்ல கேரக்டரு, நல்லா பேசினார், கேரிங்காக இருந்தார். அதுக்கப்புறம் நம்பர் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப் இந்த மாதிரி சாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. சாட் பண்ணி ஒரு 7 years போச்சு. அப்புறம் மேரேஜில் முடிஞ்சிருச்சு. ஆனால் தளபதி சண்டை வந்து கைகளை வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்துருக்கேன். முதல்ல திருமணம் வரைக்கும் போயிருக்கு. ஆமாம், பரவாயில்ல. குட், நைஸ். நீங்கள் எந்த ஸ்டேட்டு? ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எங்கள் பேர் மஞ்சுநாத் ரெட்டி. ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. எப்படி உங்கள் லவ் பிளாசம் ஆச்சு? I was working as a restaurant manager in one of the restaurant. Okay. And she came to ask some job, like part-time job. So I told her, no, I don't give any job to girls especially, because I already had one love breakup and everything. I don't want to give any other chance to other people. I don't want to get into trouble. I told her, I don't want to give you another chance. No, you had a love breakup. Yes. She's asking for a job. Because, because... ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் மினிட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து அவர் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தாரா? சார் நான் வந்துட்டு 10th standard முடித்த உடனே எங்கள் வீட்டில் வந்துட்டு படிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு. நான் 10th வந்துட்டு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், விழுப்புரத்தில். பட் அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் போயிட்டு அங்கே PU ஜாயின் பண்ணணும், ஃபஸ்ட் PUC. எங்கள் அப்பா வந்துட்டு என்ன சொன்னார், வேணாம், படிக்க வேணாம், அப்படி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் வந்துட்டு இந்த ஹாலிடேஸ் கொடுப்பாங்கல்ல, 1.5 மாதம் 2 மாதம் ஹாலிடேஸ் கொடுப்பாங்க. அதில் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் போய் ஏர்ன் பண்ணுறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு இருந்தாங்க, 2 பேரும் நாங்கள் ஒன்றா போகிறோம் வரோம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவர் மேனேஜராக இருக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் மேனேஜராக இருந்தார். நான் வந்துட்டு 11th ஹாலிடேஸில் அங்கே வந்துட்டு 1.5 மாதம் வேலை பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு அதுக்கப்புறம் நான் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஸ்டோருக்கே வேலை கேட்க போனேன். ஏன்னா அங்கே எல்லோரும் எனக்கு பழகிடுச்சு, வேலை ஈஸியாக இருந்துச்சு. சரி போய் கேட்பேன்னு போனால் அந்த மேனேஜர் வேலை விட்டு போயிட்டார். இவர் பார்த்தா புதுசாக இருந்தார். சரி கேட்டு பார்ப்போம், கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு போனேன். இவர் போன உடனே பில்டப்பு, நாங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறது இல்லைம்மா அப்படின்ட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டோம்? பொண்ணுங்களுக்கு நான் நினச்சேன், இவன் என்னடா ஓவரா சீன் போடுறான் அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். திருப்பி வந்தார். ஒரு 3 minutes, அதாவது வந்து 3 kilometers டிஸ்டன்ஸில் வந்துட்டு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே நான் ஏற்கனவே வேலை பார்த்த பழைய கம்பெனி, அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கார், நான் அங்கே ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. அதாவது நல்லது பண்ணுறாராம் அவர். நான் இங்கே தான் வேலை தர மாட்டேன், வேறு இடத்துல உனக்கு ரெஃபர் பண்ணி விடுறேன்னு அவரோட நம்பர் என்கிட்ட கொடுத்து, நீ அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி அங்கே போனோம், வேலை கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணல, என் நம்பர் கிடச்சிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் டெய்லி மெசேஜ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் எல்லாம் ஒரே நிமிஷம். சார் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி? ஆக்சுவலி அவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, அதனால வேற வேலை கொடுக்க மாட்டாப்லையா? எஸ். No, actually, good morning, good afternoon, good night.
because I like her hard work, her dedication. Because she was studying and she was looking for job also to survive by herself, and I got to know her talent as well. நான் பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வந்து அவருக்கு ஆல்ரெடி லவ் பிரேக்கப் இருந்துச்சு. ஆமாங்க சார். அந்த இதில் வேலை பார்த்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிடுச்சு, அதனால வேலை கொடுக்க மாட்டேன்னு. ஆமா. அப்படி சொன்ன மனுஷன் எப்படி நீங்க போன பிறகு ஹாய் குட் மார்னிங் குட் சார் நைட்? அதுதான் அதான் கரெக்ட் டைம்க்கு வந்துடும் சார். எங்கள் அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி மெசேஜ் கால் பண்ணி கேட்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணி கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியா? ஆக்சுவலி நான் ரிப்ளைவே பண்ணலை, ஏன்னா என் ஃபோனில் காசு இருக்காது ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு வாட்டி வந்துட்டு கேப்சிகம் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அது 3mm தான் இருக்கணும். அவர் வந்துட்டு அடிச்சே லவ் வர வச்சார். இது என்ன 3mm இருக்குது 3mm இருக்குது அப்படின்னு வந்து தலைமையில் இப்படி கொட்டுவாங்க. கொட்டுறப்ப ஆக்சுவலி அது ஒரு மாதிரி இருக்கும். கொட்டுறப்ப ஆக்சுவலி வலிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு யூஸ்வலாகவே நடக்கும். ஒரு வாட்டி வந்துட்டு ஹெல்மெட்டால் இப்படி தட்டினாங்க. வலிச்சு தான் கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வலிக்கலை, பட் ஆனால் நான் வந்துட்டு அவர் கேட்கவே வந்துட்டு ஆமாம் வலிச்சுது, நான் அழுதுருவேன்னு சொல்லிட்டு நிஜமாகவே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணார், சாரி வந்துட்டு இங்கேருந்து பேக் எண்டில் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டு இருந்தால் முன்னாடி போயிட்டு மெசேஜில் சாரிம்மா அப்படின்னு அனுப்பிச்சார். அடித்தது மட்டும் எல்லோரும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு சாரி மட்டும் மெசேஜில் கேட்குறேன்னு நான் முன்னாடி போயிட்டு இவர் பாருங்க எனக்கு எல்லாம் மெசேஜில் சாரி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு. ஆனால் சில பேரை பார்க்கும்போது உனக்கு ஆவணுண்டா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது உனக்கு ஆவணுண்டா அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ அப்படி தான் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கூட ப்ரப்போஸ் பண்ணிக்கல. எங்களுக்கா தெரியல, நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நடந்து வருவார். ஸோ அந்த மாதிரி தான் சரி நம்ம கூட வராரு போகிறாரு, செக்யூரிட்டி வேலைலாம் பார்த்தாரு. எந்த ஸ்டேட்மா நீங்க? நான் கேரளா. கேரளால நாட்டில் எவ்வளோ? நாட்டில் எவ்வளோ? எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தை பேசணுமா இல்லையா? நான் சாலக்குடி. ஓகே. ஸோ நான் பிஜி படிக்கிறதுக்கு தான் இங்கே சென்னைக்கு வந்தேன். நாங்கள் ஒரே காலேஜு ஒரே கிளாஸு, லாஸ்ட் பெஞ்சு நாங்கள் ஃபுல்லு என் ஹஸ்பண்டும் நாங்கள் தான் இருப்போம். பட் பேச மாட்டோம், ஏன்னா ஃப்ரெண்ட் ஜோன் கூட கிடையாது, அவர் எனிமி ஜோனில் தான் இருந்தார். பிகாஸ் அவர் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் நேராக ஆப்போசிட்டு. டீச்சர்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும் அவர், நான் அப்படி இருக்க மாட்டேன். ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு இவர் கொஞ்சம் ஓவர் பில்டப்பு. எனக்கு அவ்வளோ சரி, யூஸ்வலி பாய்ஸ்க்கு தான் அப்படி தோணும், ஆனால் எனக்கு அப்படி தோணும் கேர்ள்ஸ் சைட்லேருந்து. அப்படி பார்க்கும்போது லைக் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வரும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே பேங்க்கில் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. என்னாச்சுன்னா வேறு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். அவரோட பிரான்ச்சில் இருக்கிற லேடி மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா என்ன தான் அங்கே போஸ்ட் பண்ணாங்க. அப்போ தான் போய் பார்க்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த பையன் இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன், அவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது. உங்களுக்கு பிடிக்கவே செய்யாதுன்னு ஒரு கிராஃபில் இருக்கீங்க, எப்படி அந்த கிராஃப்ல இருந்து டக்குன்னு கீழே இறங்கி லவ் அப்படிங்கிற மூடுக்கு போச்சு? அப்புறம் என்னன்னா இவருக்கு ஒரே ஒரு விஷயம், அவருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த அம்மாவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிற பசங்க என்னன்னா they will be the best husbands. ஸோ அது எனக்கு பார்த்து ஓகே இந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கும், கேரக்டர் வைஸ் எல்லாம் படிப்பு எல்லாம் ஓகே தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அவர் ப்ரொப்போஸ் எல்லாம் பண்ணலை யாரும். நானும் அவர்கிட்ட பிடிக்கும்னு சொல்லலை, அவரும் என்கிட்ட வாயை திறந்து சொல்லவே இல்லை. இப்போ கூட நினைப்போம் நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ரொப்போஸ் கூட பண்ணதில்லை, ஆனால் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. இது வரைக்கும் ப்ரொப்போஸே பண்ணதில்லை நீங்கள்? இல்லை, அவரும் பண்ணதில்லை. பிடிக்கும் ஓகே எப்பயாச்சும் சொன்னால் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து கூட அவர் ப்ரொப்போஸ் பண்ணதில்லை. அவர் இப்போ யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் இருக்குது. நாங்கள் இப்படி யோசிப்போம், யார் பண்ணியிருப்பாங்க, யார் அப்படி சொன்னோமா அப்படி யோசிப்போம் நாங்கள். ஓகே, அப்படியே கீழே வாங்க. என்ன சொல்றதா? என்ன சொல்றதுன்னு கேட்குறான் பாவன். மலையாளத்தில் உங்கள் ஒய்ஃப்ட்ட ப்ரொபோஸ் பண்ணுறீங்க. ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു വാങ്ങിക്കൊടി. ഞാനും നിന്നെ പ്രേമിക്കുന്നു. இப்போ ஒரு சின்ன டாஸ்க். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு வேறு லாங்குவேஜஸ் பேசக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து உங்கள் பார்ட்னரை திட்டலாம், இல்லை ரொமான்டிக்காக கொஞ்சலாம், இதை மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஒரு லவ் லாங்குவேஜ் வச்சுக்கோங்களேன். ஓகே, உங்கள் லவ் லாங்குவேஜாக நீங்கள் ஒன்று உங்கள் லாங்குவேஜில் இல்லை உங்கள் கல்ச்சரில் ஒன்று நீங்கள் செய்யணும், அதை அவங்க பார்ட்னர் கண்டுபிடிக்க போகிறாங்க. మా టీంలో దేరే మన్ పరచు. கொஞ்சம்
கொஞ்சம் நிறுத்தி சொல்லுங்கம்மா. மா திம்லே தேரே மண் பரச்சோ. ஐ லவ் யூ. இல்ல இது வந்து சும்மா அடிச்சு விடுறது, அதான் சொல்லியிருப்போம் அப்படின்னு அடிச்சு விடுறது. இல்ல நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னேன். ஏம்மா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? கருப்பா பயங்கரமா இருக்கான், பயங்கர கருப்பா இருக்காங்க மாதிரி இருக்கு. ரெண்டும் ஒன்று தானம்மா. நீங்க சொல்ற லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாப்ல அவர். அதான் ஸ்லாங் வச்சு. ஓகே பாரு, இந்த மாதிரி தான் கேட்குறேன் நான். நீங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. अरे तेरे ती मन्नू कही थी कच्ची सुखा दे छोरी की, सुखाई नहीं जानती छोरा तेरे पे. வா சிக்குனாண்டா செவனாண்டி. இன்னொரு டைம் சொல்லு. ஏதோ இப்போ கண்டுபிடிக்கலன்னா பாரு. ये छोरी की कच्ची सुखाने की कही थी, मैंने तेरे पे सुखाई नहीं जानती छोरा. குழந்தையோட துணியை ஏன் காய வைக்கல, அது ஈரமா இருக்கு. ஏய் எப்படா கண்டுபிடிச்ச? கரெக்டாங்க அது. இல்ல பாப்பா ஜட்டி காய வைக்க சொன்னனே, ஏன்டா காய வைக்கல கண்டுபிடிச்சிட்டாப்லையே. அது ஆல்மோஸ்ட் சேம். யா தெரியுமா? அது அவங்க கூட இருந்து அவங்க அம்மா கூட பேசுவாங்க. ஒவ்வொரு டைம்ல இப்போ 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணாங்கன்னா ஒன்று கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க, அதுக்கு இதுதான் பதில் சொல்லுவா. ஸோ அதில் கிராஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஓகே இப்போ கற்றுக்கிட்டேன். அடுத்த டெஸ்ட். இப்போ இன்னொன்று சொல்லுங்களேன், கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். बार न बरसन लग रहा है, ये बार न गोश्ते सुखा रखे, इन कौन ठाकी ले होगा तेरी माँ. மலையில ஏதோ காஞ்சிட்டு இருக்கு, அதை ஏன் உள்ள எடுத்துட்டு வரல, ஆனால் அது என்ன ஐட்டம்னு தெரியல. கரெக்டா? கோஸ்டா மீன்ஸ் அந்த சாணி கேக், அது என்ன சொல்லுவீங்க? வரட்டி. அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்? எப்படி கண்டு சார் இப்படிதான் திருட்டுத்தனமா கத்தி என்னாலையும் எங்க அம்மாலையும் சீக்கிரட்டா பேசவே முடியல. ஆனா சீரியஸ் செம டேலண்ட்டுங்க. இவ்வளவு நியூயான்சஸ்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாப்லையே. என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்க, டயலாக்ட் வேற, கண்டுபிடிச்சிராப்லையே. ஸ்லோவா பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க சார், ஃபாஸ்டா பேசினா புரியாது. சரி ஓகே, இன்னொன்று ஃபாஸ்டா பேசுங்க, கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். யோ खत्म होने दे, बार न जान दे तेरी टांगा न तोड़ूंगी. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு காலை உடைச்சிருவேன். இல்ல அதுக்கப்புறம் தெரியல. சொல்லு. टांगा न तोड़ दूंगी. டாங்கன்னு தோடுதுங்க, எதை வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறா. இல்ல வெளியே வா, உன் காலை உடைச்சிடுறேன்னு சொன்னேன். என்னப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஆக்சுவலி மைக் எங்க? Yes, tell me. Actually, we guys wanted you to, propose here. Okay. Okay. Yeah. Ready? But Guys, this is a family-friendly proposal. Oh, okay. He is giving disclaimer. Family show only. I will not go any beyond borders. Hey, 1 minute. You have to propose in Tamil. In Tamil? Yeah. Oh, no. I think, okay, English Tamil. I try the best I can. Okay. Amala. Chalima. செல்லம்மா. செல்லம்மாவா? Chalakuti. செல்லக்குட்டி. ஓகே. Nalarku. நல்லா இருக்கேனா? I'm so happy that you're carrying me, you're loving me. Even if we weren't married, I just wanted to say how much you mean to me, how much you care for me. Your family treats me so well. Your mom treats me so good. Anusha treats me so good. Everybody, and I love you so much, and I feel the love coming back to me, and I want you in my life forever. And so I want to ask you to marry me. I would say till my last breath I want to love you as much as possible, Ryan, because this Amala love you forever. உயிருள்ள வரைக்கும் உன்னை மனசார விரும்புவேன். Nandri. I love you. Love you. இதுக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு தமிழ்ல? இல்ல எனக்கும் அவர் ப்ரப்போஸ் ஒழுங்கா பண்ணதில்லை. இதுவரை ப்ரப்போஸே பண்ணது இல்லையா?
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னா, அவர் என்ன கல்யாணம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா யுஎஸ்ஏ போயிட்டாரு. ஸோ போயிட்டு ஒரு வருஷத்தில் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னோட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு சாப்பாடே கிடைக்கிறதில்ல, வெறும் ப்ரெட்டு தான் இங்கே கிடைக்குது, நீ எனக்கு பிரியாணியெல்லாம் செஞ்சு கொடுப்ப, இங்கே பிரியாணியே கிடையிலன்ட்டு. மை கேர், மை லவ் சேஞ்ச்டு. ஓகே, சூப்பர். ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு கல்யாணம் பண்ணுறீங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். லிங்குவிஸ்டிக் வழியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், பழக்க வழக்கங்கள், மொழி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்படி வித்தியாசமாக இருக்குங்கப்போ நீங்கள் ஒரு வகையில் திருமணம் பண்ணணும்னு பிளான் இருக்கும், நீங்கள் ஒரு வகையில் திருமணம் பிளான் வச்சுருப்பீங்க. உங்கள் திருமணம் எந்த வகையில் நடந்துச்சு? சார் ஆக்சுவலி நான் வந்து 3 மேரேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இல்லை ஒரே பொண்ணு 3 மேரேஜ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம். அண்டு வந்து அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் மேரேஜ். அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு ஓகே நீங்கள் சவுத் இண்டியன் மேரேஜ் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி நார்த் இண்டியன் மேரேஜும் பண்ணிடலாம். ஸோ வந்து அவங்க சைடும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜும் பண்ணேன். ஹரியானா போய். ஆனால் அது நான் வந்து எங்கள் வீட்டில் நான் சொல்ல, எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொன்னேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்தோம், பொள்ளாச்சியில் இருந்தோம். எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொன்னேன், இல்லைம்மா இவங்களோட குலதெய்வம் கோயில் வந்து சென்னையில் இருக்குது, ஸோ நான் அங்கே போய் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பயம், யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும் இந்த மாதிரி போய் பண்ணும்போது. ஏப்பா ஹரியானா போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க? அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தெரியுமா சார்? அவங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பயம். அவங்களுக்கு நிறைய ஆக்சுவலி கூட பிறந்தவங்க 2 பேர் தான். ஆனால் ரிலேஷன் சொல்லி ஒரு இருப்பாங்க, ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. அதை அவ்வளோ தலைவனுக்கு என்ன பையனா, காதல் பரத் மாதிரி நம்மளை கூட்டு போய் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு முதல்ல பயந்துருக்காங்க. தெரியாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இந்த மேட்டரை ஒருத்தம் கூட வரல. இவங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல அப்படின்னதுக்கு சரி ஓகே என்ன நம்பி வா, அங்கே எல்லாமே செட் பண்ணிட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் போனேன். நான் போய் இறங்கின டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இறங்கின டைம் 3 மணியோ 4 மணியோ ஏர்லி மார்னிங் இறங்கினது. இறங்கிட்டு அங்கே அவங்க அண்ணாவும் கூட பிறந்த அண்ணாவும் இன்னொரு அண்ணா வந்திருக்காரு. அவர் நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், பல்காக இருப்பார். அவர் தான் கார் எட்டு வந்திருக்காரு. நான் போய் இறங்கின டைம் வேறு காலைல 3 மணி. டெல்லியிலிருந்து ஹரியானா இவங்க கிராமத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் காடு, அந்த மாதிரி ரொம்ப இதாக தான் இருக்கும். நான் வேற என்னை பின்னாடி கோர வச்சுட்டாங்க. அது வந்து இனோவா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் போய் வந்துட்டேன், இறங்கி ஓடவும் முடியாது, லாக் ஆகிட்டாங்க போயிட்டு. இவங்கெல்லாம் முன்னாடி வந்துருக்காங்க, அவங்க பாட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாம் தூங்கிட்டாங்க டிரைவர் தவிர, நான் மட்டும் தூங்காமல் முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். அந்த காட்டுக்குள்ள எங்காச்சும் இறக்கி நம்மளை இறக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. சரி ஓகே காலையில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி என்னை தூங்க சொல்லிட்டாங்க. கோட்டை போட்டு தான் பண்ணுவாங்க, சூட் போட்டு தான் மேரேஜ் நடக்கும். சூட் போட்டுட்டு அவங்க அண்ணா வந்தார். அவங்க அண்ணா வந்ததுக்கப்புறம் அண்ணா நான் ரெடி ஆகிட்டேன், என்ன நான் பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எப்படின்னாரு. எனக்கு அல்ல பார்த்துட்டு நான் என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க நைட் எல்லாம் அப்படின்னதுக்கு பயப்படாத சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போய் அங்கே மேரேஜ் நடந்துச்சு. ஆக்சுவலி நார்த் இந்தியன் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் நடக்கும், விடிய நடக்கும். எங்களுக்கோசரம் காலைல வச்சாங்க. ஸோ காலைல வந்து அது நிறைய நேரம் நடக்கும், எங்களுக்கு 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த டைம் அந்த பூசாரி யார் வந்து பண்டித் கூப்பிட்டு இருந்தோங்களா, அவரையும் எங்கள் அண்ணனுக்கு தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொல்லி எந்த ப்ரீஸ்ட்டுமே ஒத்துக்கல. எங்களால் முடியாது, ஆல்ரெடி போலீஸ் கேஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி வேற ஸ்டேட்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் போய் கோயிலுக்கு ஒரு சாமியார் போயிட்டு இருந்தாரு. அவர் எங்கள் அண்ணனுக்கு 2 பேர் வண்டியில் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண வச்சாங்க. ஜஸ்ட் மிஸ்டி மாப்ளே, என்ன தூக்க வேண்டியது அவரை ஐயரை தூக்கிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருமணத்தில் 1000 கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ், 1000 விஷயம், அதில் இந்த சம்பவம் செமையாக நடந்துச்சு. 3 விதமாக கல்யாணம் நடந்துச்சு. ஒன்று வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட்டு, அது யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டு சைடு தெரியும், அவங்க வீட்டு சைடு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மேரேஜ் எப்போ பண்ணீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து February 2 பண்ணோம். அது வந்து தமிழ் நம்ம கல்ச்சரில் வந்து கோவிலில் கிராண்டாக பண்ண முடியல, கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சோம். பை தட் டைம் அவங்க வீட்டில் அப்பா கிட்ட பேசி அம்மா கிட்ட பேசி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்களை பிரிக்கிறது வந்து அர்த்தமே இல்லை. அப்புறம் ஒரு ஃபெப் 16 எங்கள் ஊருக்கு இவங்களை எல்லாரும் கூட்டு போனாங்க. போய் வளைஞ்சு போகிறாங்க, இன்னும் வீடத்தில் எங்கே கூட்டு போகிறாங்க எல்லாரும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பயம் சார். ஏன்னா வந்து அது அந்த ஜியோகிராஃபிக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஒரு இடத்துல வீடு இருக்கும், ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, நம்மளை கும்பலாக ஒரே வேனில் கூப்பிட்டு போய் காலி பண்ண வராங்க அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கும். பேசிக்லி அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லைக் அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அங்கே இருக்க சரௌண்டிங் கொஞ்சம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்ன்றதுனால நாங்கள் மலையாளி அண்ட் என்னோட பேர் வந்து என்னோட நேம் வந்து தமிழ் சேகரன், என்னை வந்து சேகரன் நாயர்னு மாற்றிட்டாங்க.
அங்க ரிசப்ஷன் வச்சாங்களே அப்ப அதை எப்படி மாத்த name முடியும்? போடணும்ல. அங்க நேம் போர்டுலலாம் வந்து சேகரன் நாயர் ஓ ஃபேக்கா மாத்திட்டாங்களா? அந்த மாதிரி அவங்கள வெளியே ரிசப்ஷனுக்கு இருக்கவங்க பேனர் போட்டாங்கல்ல அங்க எங்க ஊர்ல. சோ அவர் பேரு தமிழ்சேகர்னு இல்லல. நாங்க இப்படி தமிழ்ன்ற மாத்தி வார்த்தை போடுறோம்னு இருக்கக்கூடாதுன்னு. சொல்லிட்டு. சரி ஏதோ பண்ணுங்க நிம்மதியா இருக்கட்டும். ஆனா இவரை பார்த்தா மலையாளி நம்பிட்டாங்க. சும்மா ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு. சார் சந்தனம் வச்சா மலையாளி சார் நம்ம ஊர்ல. என்னப்பா ஆனா பரவாயில்ல, இவ்வளவு ஈஸியா ஜாதி மாற முடியும்னா யாருக்கு வேணாலும் நடந்துருப்பாப்பா. ஜஸ்ட் பேரை என்ன வேணா போட்டுக்கங்கிறாங்க. நைஸ், ஓகே, குட், ஓகே. உங்களோட வெட்டிங்ல நடந்த சம்பவம் என்ன? இல்லை இன்னைக்கு வரைக்குமே என்னோட கல்யாணம் வந்து ஆச்சரியமாக தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு விபத்து நடந்து படுத்த படுக்கையாக தான் இருக்கேன் நான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பழக்கம் ஆயிட்டாங்களா? இல்லை ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அது முகநூலில் தான் பழக்கம். ஓகே, ஓகே. இப்போ நான் கல்யாணமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து என்னை வீட்டிலே வந்து பார்க்குறாங்க. 1 month பிஃபோர். 1 1 month month பிஃபோர் முன்னாடி. தான் சார் பார்த்தனே. ஆக்சுவலி 7 இயர்ஸாக லவ் பண்ணோம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டைம் கூட நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது. 7 வருஷமாவா? இல்லை சார், ஒரு டைம் கூட பார்த்துக்கிட்டது இல்லை சார். ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணீங்க? ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணோம். அவங்க இப்படி இருக்கிறதால என்னைய வந்து பெங்களூரில் பார்க்க முடியாது. என்னாலையும் வீட்டை விட்டு அவ்வளோ தூரம் போய் இவரையும் மீட் பண்ண முடியாது. ஓகே. உங்களுக்கு இவருக்கு ஆக்சிடென்ட்னால இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? அதெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போதே எல்லாமே ஷேர் பண்ணாங்க சார். நாங்கள் சாட் பண்ணும் போதே இப்படி ஃப்ரெண்டாக கொஞ்ச நாள் பேசுவோம் இல்லைங்களா, அப்போவே எனக்கு எல்லாமே தெரியும். அவங்க எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், அவரை பற்றி எப்படியாச்சு எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீ ஃப்ரெண்டா பழனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லவ்வே வந்துச்சு? ஆமாங்க சார். ஒரு 3 months நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்ச நாள் யோசித்தேன். ஒரு 3-4 days ரொம்ப குழப்பமாகவே இருந்தது. ஏன்னா கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் வைஸ். நல்லா பேசுவாங்க, நல்லா கேரிங்காக இருப்பாங்க. அது ஃப்ரெண்டுன்றதை தாண்டி எப்படி லைஃப்பில் எப்படி செட் ஆக போகுதுன்னு ரொம்ப யோசித்து ஒரு 3-4 days ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி ஓகே நானும் நல்லா யோசிச்சு ஸ்ட்ராங் மைண்டோட ஓகே சொன்னேன். ஓகே. இப்படி சிச்சுவேஷனில் எப்படி உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணீங்க? மேரேஜ் பண்ணால் இவங்கள தான் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணுறது, வீட்லேயே அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியலன்னு ஒரு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவர் எனக்கே தெரியாமல் தெரியாது. நான் அவங்க அக்காவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆமாம் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன், மேரேஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கிறத விட நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் அதுக்கான எப்படி 90% பார்த்துருப்பேன். இனியும் வந்து சிறப்பாக பார்த்துக்கணும்னு தோணுது. ஃபஸ்ட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க தான் சார் இவரை பார்த்தாங்களே. ஓகே. வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு சொன்னாங்க அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் யாருக்காக இருந்தாலும் எந்த பேரண்ட்ஸுமே இப்படி பார்க்கும்போது ஓகேவா இருக்காது இல்லைங்களா சார். அப்போ வந்தாங்க வீட்டில் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் போய் பார்த்தோம் அந்த பையனை, இப்படி தான் எல்லா சுச்சுவேஷன்ஸ் இப்படி தான் இருக்கா. அப்படி நான் வந்து உன் லவ் வந்து வேணானாலாம் நான் சொல்லலை. நீ போ நேரில் பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு முடிவெடு, அங்கே போய் நின்று சொல்லு, நான் ஓகே சொல்கிறேன் உனக்கு அப்படின்னா. அப்பா வந்து அவரே எனக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி நீ போய் பார்த்துட்டு வா தைரியமான, அவரே என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏற்றி விட்டார் சார். வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் இல்லைங்களா. நான் ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், 7 வருஷம் பேசியிருக்கோம், எல்லாமே நாங்கள் மேபி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நேரில் பார்த்தப்பவும் இப்படி தான் இருக்குவாங்கன்னு நான் மைண்டில் வச்சுட்டு வந்து அதை விட எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே தெரிஞ்சார் பார்க்கையில். அங்கேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஏன் நேரில் பார்த்தோம் மாமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் நான் பார்த்துட்டு தான்ப்பா சொல்கிறேன். சரி நீ கிளம்பி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன், அவன் தான் வேணும்னு சொல்கிறேன், உனக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ காமனாக 2 பேர் லவ் பண்ணுறது, அவங்களுக்கு பிரேக்கப் ஆகுறது, அதெல்லாம் யூஸ்வலாகவே நிறையா பேர் லைஃப்பில் நடந்திருக்கு. ஆனால் இவங்கள நான் விட்டுட்டு நான் வேறு பையனை நான் மேரேஜ் பண்ணிட்டு போனேன்னா என்ன மாதிரி இன்னொரு ஆள் இவங்களை லவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார். மேரேஜ் பண்ணிக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல நான் யோசித்தேன்ப்பா, என்னால் அப்படி ஏமாற்ற முடியல. நான் வந்து சொல்லிட்டேன், அந்த மாதிரி நான் சொன்னேன். ஒரே பேச்சு தான், அதுக்கப்புறம் வேறு பேச்சே இல்லை. கல்யாண சேலை எடுக்கிறதுக்கு போயிட்டோம் சார், அப்படியே ஸ்ட்ரைட்டாக. இல்லை அவங்க வர்ற வரைக்குமே வந்து நான் இப்போ ஒரு 15 வருஷமாக அப்படி இருக்கேன். இப்போ 3 வருஷமாக தான் நான் வெளி உலகத்துக்கே வர்றேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூண்டுக்கிளியோட சொற்ப வாழ்க்கை தான் முன்னொரு காலத்தில் நீ கூடடைய வந்தாய் அகண்டு போனது இப்பெரு வாழ்வு. நீங்கள் ஒரு ஏஞ்சல் அவருக்கு. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். கல்யாணம் ஆகி இத்தனை ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும்
உங்கள் இன்லாஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அல்லது வந்து பெரிய ஷாக் ஏதாவது இருந்திருக்கா? யாரும் சொல்லலாம், சொல்லலாம். உங்களுக்கு இன்லாஸ் கூட ஆக்சுவலி எங்கள் பெங்காலி சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது தட்டு மாற்றிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும். பட் எங்கள் சைடில் எப்படி இருக்கும்னா, நாங்கள் ஃபிஷ் ஒரு பிளேட்டில் ஃபிஷ் வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்து. பிகாஸ் இவங்க சைடில் நான் சொன்னேன், இவங்க ஃபுல் பிராமின்ஸ். ஸோ அந்த ஃபிஷ்ஷில் அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. பட் எங்கள் சைடில் கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் தட்டில் ஃபிஷ் வச்சு தான் கொடுப்போம். அது ஒரு ஆஸ்பீஷியஸ். வெஸ்ட் பெங்காலில் தான் ஃபிஷ் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது. இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, லைக் அவங்க மதர் சைடில் அந்த மாதிரி உங்க சைடுல இருக்கு. ஓகே, நீங்க கொடுத்தீங்களா? ஆக்சுவலி கொடுத்தோம், அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லைக் தே டோன்ட் வாண்ட் த கான்ஃப்ளிக்ட் சொல்லிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கிறேன். எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி கல்ச்சர் இருந்தது. இங்கே வந்தால் டோட்டலாக வேறு கல்ச்சர் இருந்தது. இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு சில விஷயங்களாக இருந்துச்சு. நார்த் சவுத்தில் இந்த கோல்டு கொடுக்கறது இந்த ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். நார்த் இந்தியாவில் எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் தான் பண்ணணும். கோல்டு போட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து கோல்டு போட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அந்தளவுக்கு என் ஹஸ்பண்ட் எந்த டவுரி எந்த கோல்டு எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். பட் இது ஒரு சார்ட் ஆஃப் அப்செட்னஸ் அவங்க சைடில் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாமல் பொண்ணு வந்தால் ஊரில் என்ன பேசுவாங்க, என் கூட இருக்கிறவங்க அது ஒரு பெருமை மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து தங்க முட்டை கேட்குறீங்க, ஆனால் தங்க போடுற முட்டையே ஒரு கோழியை கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் சம்பாதிக்கிற பொண்ணு, வீட்டை பார்த்துக்கிற பொண்ணு, லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற பொண்ணு, உங்கள் பையனை பார்த்துக்கிற பொண்ணு, வீட்டுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அப்புறம் தீபாவளி இருந்தால், தீபாவளி இவங்க டேஸ் எல்லாம் எப்படின்னா நான்வெஜ்ஜோடு தான் ஆரம்பிக்கணுமா. இட்லி கூட கறி தான் இருக்கணும். எங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணுவோம் சார். அதுவும் ஆனியன் பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி தீபாவளி விஷயத்தில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் விஷயத்தில் இருந்தாலுமே எங்களுக்கு பெரிய கல்ச்சர் ஷாக்கு. தமிழ்நாடு வந்து உங்களை ஏதாவது ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ணியிருக்கும்ல? தமிழ்நாட்டில் எனக்கு இந்த விஷயம் எனக்கு வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு, எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துருச்சு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆமாங்க சார், 2 விஷயம். ஒன்று வந்து நான் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுன்றதை விட சிட்டி டு வில்லேஜுக்கு வந்திருக்கேன். டிப்பிக்கல் வில்லேஜ். அர்லி மார்னிங் வேக்கப் சார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எங்கள் வீடு அதில் ரொம்ப மெயின். நான் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வந்தாலும் எங்கள் வீட்டு வாசல் நீட்டாக இருக்குது சார். எங்கள் அத்தை எத்தனை மணிக்கு எந்திரிச்சுப்பாங்கன்னே தெரியாது. 5 o'clockலாம் எந்திரிச்சு வாசலில் சாணியெல்லாம் போட்டு வாசலெல்லாம் கூட்டி அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ்நாடோட நீட்னஸ் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். கண்டிப்பாக. இன்னொன்று வந்து இந்த உறவு முறை சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள். நம்ம வந்து வேறு கேஸ்ட் வேறு இருப்போம், அந்த ஊரில் உள்ளவங்க இன்னொருத்தங்க வேறு கேஸ்ட் இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு இவர் வந்து அவங்கள வந்து சித்தப்பா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் அவங்க சப்போஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்பவே எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க சார். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்கு வந்து சோறு ஃபுட்டு வந்து ஒரே வார்த்தை சோறு. ஆக்சுவலி எங்கள் நேபாளில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஃபுட்ஸ்லாம் இருக்காது. இங்கே வந்து நிறைய இருக்குது. சொல்லப்போனால் பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஒரு 10 வெரைட்டி 20 வெரைட்டி மேலே போகும். லஞ்சிலே நிறைய வெரைட்டியில் போகும். அங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வெறும் களி சிக்கன் அவ்வளோதான். இதுதான் மெயினாக கொடுப்பாங்க. இங்கே ஃபுட்டுக்காக தான் மெயினாக நான் அட்ராக்ட் ஆனேன். தமிழ்நாடு ஏன் பிடிக்கும்? சோறுனால பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, வேற? தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். நான் மராட்டின்றாலும் தமிழ் தான். தமிழ் பேசுறது ஃபுல்லாக தமிழ்னாலே அவ்வளோ பிடிக்கும். குட், ஓகே, சூப்பர். தமிழ்நாட்டில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? லைக் எனக்கு என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், மெயின் ஃபுட் கல்ச்சர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ்பெஷலி சொல்லணும்னா எங்கள் அம்மா மாமியார். ஸோ ஷீல் குக் வெரி நைஸ்லி. உணவு கலாச்சாரம், உணவு தமிழ்நாடோட உணவு. அண்ட் பாய்ஸ் லைக் வேஷ்டி கட்டு அந்த நீட்டாக ரெடியாக. ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா பிடிக்கும். த வே தே டாக்ஸ் வித் லேடிஸ். ஸோ தட் இஸ் ரியலி ஓகே. பெண்களை அணுகும் விதம். ஓகே, அங்கே கொடுங்க. தமிழ்நாட்டில் உங்களை ஈர்த்த விஷயம்? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு, ஓ சூப்பரா. எங்கள் ஊரில் கிடையாது ஜல்லிக்கட்டு, எங்கள் ஊரில் கிடையாது. இங்கே வந்து தான் பார்க்க போனேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் உங்களை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு? The people is respecting to other people. They're accepting all the language people. மரியாதை கொடுக்குறது. Yes. So the acceptance is I like so much in this even in Tamil Nadu. சூப்பர். வேற? எனக்கு 2 விஷயம் பிடிச்சிருக்கு சார். ஒன்று வந்து நெய்பர்ஹுட்ஸ், அக்கம் பக்கம் இருக்கவங்கள கூட அந்த உறவு, அத்தை மாமா, எங்கள் எதிர் வீட்டு குழந்தை வந்து அத்தை மாமான்னு தான் எங்களை கூப்பிடும். அதே மாதிரி அண்ணா அண்ணி அப்படின்ற உறவு பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போனோம்னா அந்த கடைக்காரர்கிட்ட வந்து அண்ணா இதை 1 கிலோ கொடுங்க, அக்கா 1 முழம் பூ கொடுங்க அப்படின்ட்டு கேட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு உறவோடு கொடுக்குறாங்க இங்கே. அதை வந்து நான் அந்த ஸ்டேட்டில் பார்க்கல. ஓகே, குட். ஓகே, வேற?
சார் கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செயின் போட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஒரு நிமிஷத்தில் கல்யாணம் முடிஞ்சிரும். தமிழ்நாட்டிலன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஹோமம் வளர்த்தி தாலி கட்டி லிங்கம் கட்டி அதே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஒரு கல்ச்சர். ஓகே, வேற எனக்கு இங்கே பிடிச்சது என்னென்னா ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ், இனிப்பு. இனிப்பு மற்றது இங்கே எல்லாருமே வந்து லேடிஸ் எல்லாரும் தலையில் மல்லிப்பூ என்ன ஸ்வீட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. இங்க என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்? பால்கோவா. பால்கோவா. ஓகே. என்ன உங்களை ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணுது? தமிழ்நாட்டில் எல்லாத்தோட பெருமைப்பட விஷயம் வந்து நான் தமிழண்டா அப்படிங்கிற ஒரு திமிர், ஒரு உணர்வு. ஓகே, தமிழில் அவங்க எடுத்து ப்ரைடு. ஓகே, கீழே கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டு மருமகன் ஒருத்தர் இருக்கா இல்லையா கீழே? Tamil people are strong and energetic, and they could just like keep going and going, and they're very hardworking. I like that Tamil people are very hardworking. Thank you, Ryan. Thank you so much. You're welcome. Thank you. இப்போ இவங்க தமிழில் இருக்கக்கூடிய விஷயம் சொன்னாங்க, தமிழ் கல்ச்சர் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு. இப்போ நீங்கள் வேற கல்ச்சரில் இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அப்படி உங்களுக்கு அந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய விஷயம் எது பிடிச்சிருக்கு? ரயனோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் they want to treat them equal. ஃபிசிக்கலாக அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிற, எங்கள் மாமியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன பேட் டே ஆர் குட் டே யூ ஹாவ் டு கோ டுகெதர் அண்ட் சே ஐ லவ் யூ எவ்ரி நைட் டு ரைட். ஸோ எவ்ரி நைட் நான் அதை சொல்லுவேன். அதே மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ என்னோட ஹேர் கட் பண்ணனாலோ இல்லை வேறு எங்கேயா நான் வெளியில் போனனாலோ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டதே இல்லை. கேட்கக்கூடாது. தட் இஸ் யுவர் லைஃப். உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, ஜஸ்ட் கிவ் மீ த இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். நான் இங்கே போகிறேன், இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நேரம் ஆனால் பயப்படுவாங்க. அதுக்காக. ஓகே, ரயனோட கல்ச்சரில் இருக்கக்கூடிய தனி மனித சுதந்திரம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட். அது ரொம்ப பிடிச்சது. ஓகே, குட். ஆட்டோ விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கோம் சார். தமிழ் மக்கள் எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே பக்கத்தில் இருப்போம். அவங்களோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க நாடு ஃபுல்லாக பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம ஒரே நாட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் கூட. நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வருவாங்களே தவிர ஒரு சப்போர்ட்னா வந்து அவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஆனால் அவங்க சைடில் வந்து எல்லாருமே நாடு ஃபுல்லாக பிரிஞ்சிருந்தாலும் ஒரு விஷயம் அப்படின்னா டக்குன்னு அந்த சப்போர்ட் வந்துடுவாங்க. ஏன்னா இப்போது இங்கே வந்து ஒரு 30 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அது வந்து ஒரு 300 பேர்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அவங்க சைடில் எதுக்கு போனாலும் நம்ம சைடில் 300 பேர் இருக்காங்க, ஆனால் நான் எதுக்கு போனாலும் ஒரு 30 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கல்ச்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி அண்ட் சப்போர்ட், ஃபேமிலி அண்ட் சப்போர்ட், பக்தி ரொம்ப அவங்களுக்கு ஜாஸ்தி. நம்மளுக்கு அது கிடையாது. அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலாக வந்து ஏன் இதை கேட்டோம் அப்படின்னா 2 கல்ச்சர்லேருந்து திருமணம் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கப்போ நிறைய கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருக்கும், நிறைய கல்ச்சுரல் ஷாக்ஸ் இருக்கும். ஆனால் இவ்வளவும் தாண்டி இன்னைக்கு ஒரு கண்ட்ரி ஒரு யுனைட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம சின்ன வயதுலேருந்து படிச்சிருப்போம். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா இவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்ம எல்லாரையும் ஒன்றா வச்சுருக்கு அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்து இந்தியாவில் இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, இவ்வளவு கல்ச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ மொழிகள் இருக்குது, இவ்வளோ இருந்தும் ஏதோ ஒன்று நம்மளை யுனைட் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து நம்மக்கிட்ட இருக்க யூனிட்டி. ஆனால் அதை தாண்டி உங்களெல்லாம் யுனைட்டாக வச்சுருக்கு என்னென்னா காதல். அந்த காதல் தான் இந்தியா முழுக்க எல்லா இதையும் ஒன்றா வச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்தியா தாண்டி கடல் தாண்டி வேற காண்டினென்ட் வரைக்கும் வந்துட்டாப்ல நம்ம ரயான். இன்னைக்கு அவங்க 2 பேருமே வந்து இன்டாக்டாக வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் காதல் தான். இன்ஃபேக்ட் அவர் திரும்பி வருவாரா என்னன்னு தெரியாமல் இருந்தாலும் அவன் காதலில் வச்ச ஒரு நம்பிக்கை, ஹில் பி பேக் எனி டைம், ஹில் பி பேக் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க. தேர் ஹீ இஸ், அவர் வந்துட்டாப்ல. இது எல்லாத்துக்கும் ஒரே யூனிட் வந்து இந்த காதல் தான். எக்காரணத்தை கொண்டும் காதலோட குவான்டிட்டியோ அளவையும் தயவு செஞ்சு கம்மி பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களை வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கும். இது கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் காதில் விழ ஆரம்பிச்சிடும். ஆமாம்ல நம்மளை மாதிரி இல்லைல்லவா, ஆமாம்ல நம்மளை மாதிரி பேச மாட்டால, நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்க கல்ச்சர் இல்லைல்ல, நம்ம ஃபேமிலி மாதிரி நடந்துக்க மாட்டுறாங்களேங்க. இது உங்கள் காதுக்கு விழாமல் இருக்க காரணம் என்னன்னா இந்த காதல். தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் அந்த காதலை விட்டுறாதீங்க. தேங்க்யூ கைஸ், ரொம்ப நன்றி. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ-பவர்ட் பை தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் Yamaha FZ SF வெர்ஷன் 4 லார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட்ஸ். co-presented by பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் and Twinbird leggings, wear it, feel it and love it, and டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரை வாயில் சென்னை. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.